அன்பும் அரவணைப்பும் நிறைந்த அம்மாவைப் பற்றி சில வரிகள் பார்க்கலாம். என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணமறியும் முன்பே என்னை நேசித்த ஓரிதயம் என் அம்மா. மனதளவில் கூட துரோகம் நினைக்காத இரு ஜீவன்கள் சுமந்து பெற்ற அம்மா, பிறந்ததிலிருந்து சுமக்கும் அப்பா. முதல் குழந்தையை பெற்றெடுக்க மரணத்தின் வாசலுக்கே சென்று திரும்பினாலும் மறு குழந்தையை வயிற்றில் சுமக்கும் பெண் போல் தைரியசாலி உலகில் யாரும் இல்லை. அம்மா எனும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. இருப்பவருக்கு அவளின் அருமை புரிவதில்லை. புரிந்தவருக்கு அவள் மீண்டும் கிடைப்பதில்லை. 1000 உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் அனைவரும் அனாதைதான். கருவறையில் இருக்கும் வரை தெரியாது நான் இத்தனை நாள் சொர்க்கத்தில்தான் இருந்தேன் என்று. மொழிகள் இல்லாமல் விழிகளால் பேசுவதெல்லாம் தாய்க்கும் சேய்க்கும் மட்டுமே கிடைத்த வரம். 1000 தெய்வங்களை நாம் வேண்டலாம், ஆனால் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே தெய்வம் அம்மா. இந்த உலகில் பெற்ற தாயை தவிர யாருடைய அன்புக்கும் அடிமையாகி விடாதீர்கள், ஏமாற்றி விடுவார்கள். அம்மாவின் கைக்குள் இருந்தவரை உலகம் அழகாகத்தான் தெரிந்தது. கண்ணெதிரே காட்சியளிக்கும் கடவுள் அம்மா. படைத்தவன் தெய்வம், ஆனாலும் உயிர் கொடுத்தவள் நீதானே அம்மா. என் அம்மா ஏழைதான், ஆனால் என்னை ஏழையாக ஒருபோதும் வளர்த்ததில்லை. தன்னலம் விரும்பி வாழும் உலகில் என்னலம் விரும்பி வாழும் ஓருயிர் அம்மா. மறுபிறவி இருந்தால் செருப்பாக பிறக்க வேண்டும், என் அம்மா காலில் மிதிபட அல்ல. என்னை சுமந்த அவளை ஒருமுறை நான் சுமப்பதற்காக. சரியான பாதையில் சரியாக போனாலும் தாய் சொல்வாள், பார்த்து போப்பா. 1000 தவறு செய்தாலும் 1000 முறை எடுத்தறிந்து பேசினாலும் ஒரே ஒரு இதயம் மட்டும் உன்னை மன்னித்து கொண்டே இருக்கும். அவளே உன் தாய். 100 எலும்புகள் உடையும் அளவு மரணவலி, பிரசவ வலி, அதை தாங்கிய தாயால் தன் பிள்ளையின் ஒரு துளி கண்ணீரை தாங்க முடிவதில்லை. உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாத ஓருயிர் அன்னை மட்டும்தான். படுத்துக்கொண்டே சொர்க்கத்தை காணலாம் தாய் மடியில். அம்மா தனக்கென சமைத்ததும் இல்லை, அப்பா தனக்கென சம்பாதித்ததும் இல்லை. கணவனுக்கு மனைவியின் சமையலில் 1000 குறை இருக்கலாம், ஆனால் பசங்களுக்கு அவங்க அம்மா சமையல்தான் எப்போதுமே சிறந்தது. பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீங்க. நாம் எதுவுமே கொண்டு வராமல் பிறந்தபோது கொண்டாடியவர்கள் அவர்கள். எத்தனை கோடி சேர்த்தாலும் சரி, தாயிடம் பாசக்கடனையும் தந்தையிடம் வளர்த்த கடனையும் அடைக்க முடியாது. கடைசி வரை நாம் ஒரு கடனாளிதான் பெற்றோர்களுக்கு. வாழ்க்கை பற்றி எல்லாவற்றையும் புரிய வைத்த அம்மா அவளின் துணையில்லாமல் வாழ்வது எப்படி என்பதை மட்டும் சொல்லித்தர மறந்தாள்.